வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி 6:15 ஆகுது. இன்னைக்கு திங்கக்கிழமை. ஒரு 6:45 நைட்டு டின்னர் முடிச்சிடுறது. மார்னிங் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது நைட்டில் டின்னரை ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நானே வரும்போது அப்படி தான் ஒரு 6:30 6:40 சாப்பிடணுன்ட்டு மீராமாய் புதினா சட்னி பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டுலாமா கடகடன்ட்டு? இதை அரைக்கணும், கொஞ்சம் ஆறுனப்பறம் அரைச்சிடலாம். பார்க்கு போட்டு இந்த குழந்தை போட்டு ஆமாம் ஆமாம். இன்றைக்கி ஒரு வாரமாக இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதும் சுகர் எடுக்காமல் இருக்கிறதும் ஐ ஃபீல் பெட்டர். யூ போயிருக்காங்க. இது வந்து புதினா துவையல், புதினா சட்னி கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்து வச்சிங்க, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன், போட்டேன். அதே எண்ணெயிலே நம்ம வந்து புதினா அப்படியே தூக்கி போட்டு, அதிலே கொஞ்சம் பச்சை மிளகா, அதுலேயே தேங்காய் போட்டு வதக்கிட்டு, அதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அரைக்க வேண்டியது. ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா தாராளமாக தொட்டுக்கலாம். திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் மீடியம் பண்ணியிருக்கேன். மீராமே, சட்னி பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ண பாரு, கையில் டேஸ்ட் பண்ண. எப்போ சிம்பிளாக பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கேன். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் நம்ம போட்டு நிறுத்தி சாப்பிடலாம், ரசி சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். அதை விட செம்மையாக இருக்கும். அதாங்க, எப்போ சிம்பிளாக பண்ணால் சூப்பராக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணால் இடம் வருமா இல்லையா? ரைட், ஓகே. அப்புறம் நீங்கள் வந்து கேக்கெல்லாம் ப்ரௌனி எல்லாம் பண்ணியிருக்காங்க என் மருமக. அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் வந்து மேவரிக் பேக் ஹவுஸ். ஆமாம், என்னுடைய லிங்க் தரேன், கொலபரேஷன் தரேன், லிங்க்கும் தரேன். அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன கேக் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ரெசிபீஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததும் ஒரு சில வீடியோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. மேவரிக் பேக் ஹவுஸ், ஓகே, மறந்துடாதீங்க. நான் இது கொலாபரேஷன் தரேன் நமக்கு. தேங்க்யூ. மீராமாய், ஷார்ட் பார் எப்படி இருக்குன்ட்டு வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தோசை எல்லாம் செம்மையாக இருக்கும். ஆமாம், நீ என்ன மாதிரி தான், நிறைய இருக்கும்.